நமக்கு தேவை 4 காரியங்கள் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழாதபடி சத்தியத்தின்படி நடக்கணும். சங்கீதம் 85. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். இதுதான் இந்த சங்கீதத்தினுடையதான 13 வசனங்களுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த அவர்களை உயிர்ப்பிக்க வேணுங்கிற ஜெபம். கர்த்தாவே உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எங்களை திருப்பிட்டீங்கப்பா. எங்கள் அக்கிரமங்கத்தை எல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. எங்கள் பாவத்தை எல்லாம் நீங்கள் மூடிட்டீங்க. இப்போ உங்கள் உக்கிரத்தை எல்லாம் உங்கள் கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு இப்படி எரிச்சலை விட்டு திரும்பிட்டீங்க. எங்களை நீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கு எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக கோபத்தை நீடிக்க பண்ணுவீரோ. ஆமென். உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதல் 3 வசனங்களில் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் கடந்த காலத்தில் செய்ததான ஆமென் காரியங்களுக்கான ஒரு நன்றி. 2வது இப்போ இருக்கிற சூழ்நிலை மறுபடியும் எங்களை உயிர்ப்பியும். எத்தனை தடவை உயிர்ப்பித்திருக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்த்தா பாவம் செய்வாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் உடனே அவங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் பரிகாரத்தை அனுப்புவார். கொஞ்ச நாளில் மறுபடியும் பாவம் செய்வாங்க, பிரச்சனை வரும். ஆமாம், அதுக்கு பாடுகள் பாவம் செய்வாங்க, பாடுகள் வரும். அப்புறம் ஆண்டவரேன்னு பாவரிக்கை செய்வாங்க, கர்த்தர் பரிகாரத்தை அனுப்புவார். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. கேட்குறாங்க, ஆனாலும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு காண்பித்து உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு அருளிச்சிங்கப்பா சொல்லிட்டு 8ஆம் வசனம். கர்த்தராய் தேவன் விளம்புகிறார். தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறிட்டு சொல்கிறார். ஒரே வார்த்தை, மதிகேட்டுக்கு திரும்பாதீங்க. அல்லேலூயா. மதிகேட்டுக்கு திரும்பாதீங்க. எல்லாம் ஒருத்தருக்கு பார்த்து சொல்லிக்கணும். மதிகேட்டுக்கு திரும்பாதீங்க. ஏன்னா கர்த்தர் இந்த மதிகேடு தான் மதிகேடு, அதாவது புத்தி பிசகு, முட்டாள்தனம், கவலையினம், கவனக்குறைவு, அஜாக்கிரதை, அலட்சியம், முன்ன பின்ன யோசிக்காமல் பேசுதல், மதிகேடு. திரும்பாதீங்க. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவர்கள் பயந்தவர்களாக இருங்க. கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தர் ஒருவர் நம்முடைய காரியங்களை கேட்கிறார் என்று கர்த்தருக்கு பயந்துருங்க. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்த செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். பாருங்கள், கிருபையும் சத்தியமும்
நமக்கு ரெண்டும் தேவை. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், நீதியும் சமாதானமும். அப்போ நீதி இருக்கிற நீதியாக நம்ம நடந்தால் நமக்கு சமாதானம் இருக்கும், சத்தியத்தின்படி நடந்தால் நமக்கு கிருபை இருக்கும். இந்த சத்தியம் பூமியிலேருந்து முளைக்குமா, நீதி வானத்திலேருந்து தாழ பார்க்குமா? இந்த வார்த்தையை நல்ல இந்த விஷயங்களை நம்ம இதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் சிந்தித்து பார்த்தோம்னா நமக்கு தேவை 4 காரியங்கள் நமக்கு தேவை. கிருபையாக தேவனுடைய கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழாதபடி சத்தியத்தின்படி நடக்கணும். கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிருபையாய் கர்த்தர் மன்னிப்பார், கிருபையாய் நம்மை ஆண்டவர் சேர்த்து கொள்வார், கிருபையாய் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார், கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை பெருசு நினச்சி சத்தியத்தை விட்டுறாதீங்க, சத்தியத்தின்படி நடக்கணும். 2வது சமாதானம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாந்துக்காதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சமாதானம், ஷாலோம், ஆமென், செழிப்பு உண்டாகும், ப்ராஸ்பரிட்டி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீதி. அப்போ சத்தியம் நம்ம இடத்துல இருக்கணும், நீதி தேவனுடைய நீதியை நம்ம தர்றார். அப்போ நீதியும் சத்தியமும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நாம் பின்பற்றுவோமாக. கர்த்தர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி நாம் சத்தியத்தின்படியையும் நீதியின்படியும் நடக்க தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 85. இந்த 85வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா, என்ன செய்கிறாங்க, தேவனை விட்டு அநேக நேரத்தில் போயிடுறாங்க. தேசத்தின் மேலே நீங்கள் நினச்சிங்க பிரியம் வைங்கப்பா, மறுபடியும் சிறையிருப்ப நீங்கள் எத்தனையோ தடவை நீங்கள் நினச்சிருக்கீங்க, அந்த தேசத்தை சிறையிருப்பு மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கேட்டுக்கே போய் என்ன செய்கிறாங்க, தங்களை கெடுத்துக்கொள்கிறாங்களே. நீங்கள் ஆகையினால அவங்க மேலே எரிச்சலாக இருந்திருப்பார். திரும்பவும் அந்த எரிச்சலை மாற்றினீங்க. நீங்கள் சிறையிருப்பை நீங்கள் என்ன செய்றீங்க, எத்தனையோ தடவை மாற்றினீங்க. நீங்கள் மறுபடியும் கோபமானீங்க. அந்த கோபத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, மாற்றி போட்டீங்க. இந்த நாளிலும் மறுபடியுமாக அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமாம், எங்களை திருப்பும் ஆண்டவரே, மீண்டும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா, நான் எங்களை எப்படியாவது திரும்பியும் எங்களை என்ன செய்யுங்க, மண்டையில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பக்தன் பேசுகிறார். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் திருப்புவார், நீங்கள் என்ன செய்யறாதீங்க, திரும்பியும் உங்களுடைய மதிகேட்டுக்கு திரும்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு மேலே தான் என்ன செய்தான், கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்குது. அப்படி தான் அவர் என்ன செய்வார், அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் என்ன செய்வார், நன்மையை தருவார். ஆமாம், அந்த தேசத்துக்கு நன்மையை தருவார். ஆமாம், தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வோம். அவன் பாவம் மீண்டும் தவறு செய்து கொண்டே இருந்தோமானால் அவன் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. அவன் நம்ம என்ன செய்வோம், தைரியமாக அவரை பிடித்து கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா, அந்த நாளில் கர்த்தாவே அப்பா, நாங்கள் வாசிக்கிறோம் எத்தனையோ தடவை நீங்கள் கர்த்தாவே அப்பா அந்த தேசத்தின் உங்களுடைய பிள்ளைகள் மேலே விருப்பமாக இருந்து சிறையிருப்பை எத்தனையோ தடவை மாற்றினீங்கப்பா, எத்தனையோ தடவை உங்களை அப்பா எரிச்சல் படுத்தினாங்கப்பா, எத்தனையோ முறை இறங்குனீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. அநேக நேரத்தில் மதிகேட்டினால மறுபடியும் தங்களுக்கு எடுத்துக்கொண்டாங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா, நீ மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை ரட்சியும் கர்த்தாவே. உமக்கு பயந்தவர்களுக்கு மேலே நீ ரட்சிப்ப கர்த்தாவே கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்க தேவரே எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை நன்மையினால் திருப்தியாக்குங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ நினைத்தருளும், நினைவு கூறும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.